வணக்கம். நான் ஆர். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரினுடைய 82வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து தகவல்களையும் தொகுத்து வழங்கும் நமது செய்தி தொகுப்பு. இன்றைய முக்கிய செய்திகளுக்குள் செல்லலாம். உலக எண்ணெய் வர்த்தகத்தினுடைய இதயமாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் உலக கவனத்தினுடைய மையமாக இப்பொழுது மாறியிருக்கின்றது. ஈரான் அந்த கடல் வழித்தடத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை மேலும் வலுப்படுத்த முயற்சிக்கிறது. ஏற்கனவே பெர்சியன் வளைகுடா நீரிணை ஆணையம் என்ற புது அமைப்பை உருவாக்கி அந்த கடல் வழியாக கப்பல்கள் நேரடியாக ஈரானுடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றது. ஆனால் இதற்கு எதிராக அமெரிக்கா தன் நிலைப்பாட்டை கடுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்வதில் எனக்கு அவசரம் இல்லை என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்க கடற்படை முற்றுகையால் ஈரானின் பொருளாதாரம் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் நம்புகிறார். இதற்கிடையில் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்ட கருத்து உலக அளவில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. அரசு பேச்சுவார்த்தைக்கு உத்தரவிட்டால் அதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுத படைகள் தயாராக இருப்பது போல நாமும் உறுதியாக இருப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அது ஒரு மறைமுக எச்சரிக்கையாகவே இப்பொழுது பார்க்கப்படுகின்றது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் மீண்டும் வெடிக்கக்கூடும் என்ற சைகையை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலையை சமாளிக்க பாகிஸ்தானினுடைய உள்துறை அமைச்சர் திடீரென தெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அமெரிக்கா புதிய முன்மொழி ஒன்றை ஈரானுக்கு வழங்கியுள்ளதாகவும் அதை பற்றிய தற்போது தீவிர ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் நேரம் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதால் சர்வதேச அழுத்தமும் அதிகரித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இடையே நடைபெற்ற நீண்ட மற்றும் தீவிரமான உரையாடல் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க அதிகாரிகள் சிலர் அமெரிக்காவும் தயாராக உள்ளது, இஸ்ரேலும் தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது மீண்டும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் இராணுவ நடவடிக்கை மிக வேகமாக மீண்டும் தொடங்கக்கூடும் என்ற சாத்தியம் மறக்கப்படவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு விஷயத்தில் மட்டும் முழுமையாக ஒரே பக்கத்தில் உள்ளன என்பதை கவனிக்க வேண்டும். அணு ஆயுதம் கொண்ட ஈரானை அனுமதிக்க முடியாது. ஆனால் அவர்கள் பார்க்கும் அச்சுறுத்தலின் கோணம் வேறுபடுகின்றது. இஸ்ரேலினுடைய பார்வையில் காசா, தெற்கு லெபனான், ஏமன் மற்றும் ஹெஸ்புல்லா, கூதி போன்ற ஈரான் ஆதரவு குழுக்கள் உடனடி பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருப்பதாக தோன்றுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திட்டம், யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் நீண்ட தூர ஏவுகணை திட்டங்கள் மிகப்பெரிய அபாயமாக தோன்றுகின்றது. அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விக்டப் அணுகுண்டுகள் உருவாக்க போதுமான யுரேனியம் எங்களிடம் உள்ளது என்று ஈரான் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்த தகவலை ட்ரம்ப் மிகவும் கவனமாக எடுத்துக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் ஈரானின் யோசனை குறித்து கேட்கப்பட்ட போது அதை நாங்கள் கவனித்து வருகின்றோம் என்று ட்ரம்ப் கூறினார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை மீது முழுமையான கட்டுப்பாடு எங்களிடம் உள்ளது, எங்களின் கடற்படை முற்றுகை 100% செயல்படுகிறது, யாராலும் அதை உடைத்து செல்ல முடியவில்லை, அது இரும்பு சுவரை போன்றது என்று ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் 31 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை கடற்படை தெரிவித்திருக்கிறது. அது ஒரு சர்வதேச கடற்பாதை, அங்கு கட்டணங்கள் இருக்கக்கூடாது, அது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறினார். இதே நேரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஈரான் போருக்கு நேட்டோ நாடுகள் அளித்த பதிலில் ட்ரம்ப் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக அமெரிக்க இஸ்ரேல் போர் நடவடிக்கைகளுக்காக தனது ராணுவ தளங்களை பயன்படுத்த ஸ்பெயின் அனுமதி மறுத்தது வாஷிங்டனில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். நேட்டோ ஐரோப்பாவுக்கு ஏன் முக்கியம் என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன், ஆனால் அது அமெரிக்காவிற்கு ஏன் முக்கியம்? மத்திய கிழக்கில் அவசர நிலைகளின் போது அதிகாரத்தை வெளிப்படுத்த உதவும் தளங்களை அது வழங்குகின்றது. ஆனால் ஸ்பெயின் போன்ற நாடுகள் அந்த தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை என்றால் அவர்கள் நேட்டோவில் ஏன் உள்ளனர் என்ற கேள்வி நியாயமானது என்று ரூபியோ தெரிவித்தார். ஈரான் போரின் தொடக்கத்தில் இருந்து 11 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் உலகின் மிக முக்கியமான கடற்பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணை இன்னும் முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இதனால் வளைகுடா நாடுகள் மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரமே கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. ஈரானின் புரட்சிகர காவல்படை
இந்த குறுகிய ஆனால் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையின் மீது கடுமையான கட்டுப்பாட்டை தொடர்ந்து வைத்திருக்கின்றது. அதேவேளை அமெரிக்க கடற்படையும் ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. புதன்கிழமை வெளியிட்ட தகவல்களின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 26 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்புடன் செல்ல ஈரான் ஒருங்கிணைத்ததாக தெரிவித்திருக்கிறது. இதற்கு 2 நாட்களுக்கு முன் பெர்சிய வளைகுடா நீரிணை ஆணையம் என்ற புதிய அமைப்பை ஈரான் உருவாக்கி இருக்கிறது. இந்த அமைப்பு ஹோர்முஸ் நீரிணையில் நடைபெறும் கப்பல் இயக்கங்கள் குறித்த உடனடி தகவல்களை வழங்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் போர் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு கப்பலிடமும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை பல நாடுகள் சட்டவிரோதம் என கண்டித்தாலும் கடலில் நீண்ட நேரம் சிக்கி நிற்பதற்கான செலவுகளை விட இந்த கட்டணம் குறைவாக இருக்கலாம் என்ற கருத்தும் உருவாகி இருக்கிறது. இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்தில் 31 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக IRGC தெரிவித்திருக்கிறது. இவற்றில் எண்ணெய் கப்பல்கள், கண்டெய்னர் கப்பல்கள் மற்றும் பல்வேறு வர்த்தக கப்பல்கள் அடங்கியிருந்ததாக தஸ்ஸீம் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. மறுபுறம் காசாவில் தெற்கு பகுதியில் அகதிகளுக்காக அமைக்கப்பட்ட கூடார முகாமை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். கான் யூனிஸ் நகரின் மேற்கு பகுதியில் உள்ள அல் மவாசி பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் முன்பு மனிதாபிமான பாதுகாப்பு மண்டலம் என்று அறிவித்த இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இதே நாளில் காசா முழுவதும் நடைபெற்ற தனித்தனி தாக்குதல்களில் குறைந்தது 4 பேர் பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் சர்வதேச எரிசக்தி நிறுவனம் IEA உலக எண்ணெய் சந்தை ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் அபாய சிவப்பு நிலைக்கு செல்லக்கூடும் என்று எச்சரித்திருக்கிறது. மத்திய கிழக்கிலிருந்து புதிய எண்ணெய் ஏற்றுமதிகள் குறைந்திருப்பதும் கோடைகால எரிபொருள் தேவைகள் அதிகரித்து வருவதன் காரணமாக உலகளாவிய கையிருப்புகள் வேகமாக குறைந்து வருவதாக IEA தலைவர் பாதிக் பீரோல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படுவது மட்டுமே நிலைமையை சீர் செய்யும் முக்கிய தீர்வாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்பு போரால் ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் முயற்சிக்காக IEA தனது உறுப்பு நாடுகளின் அவசர கையிருப்பிலிருந்து சுமார் 400 மில்லியன் பேரல்கள் எண்ணெயை வெளியிட ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த கையிருப்புகள் தற்போது வேகமாக குறைந்து வருவதால் தேவையானால் மேலும் எண்ணெய் வெளியீட்டை ஒருங்கிணைக்க IEA தயாராக இருப்பதாகவும் பீரோல் எச்சரித்துள்ளார். இவை இன்றைய உலக விவர செய்திகள். நான் RM ராம். மீண்டும் நாளை இதே நேரம் உலக விவர செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலும் நண்பர்களோடு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நேரம் தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் கணனி வழியாக எங்களோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நமது நன்றிகள். மீண்டும் நாளை உங்களை இதே நேரம் உலக விவர செய்திகளோடு சந்திக்கின்றேன். வணக்கம்.